எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு முட்டை பொரியல் செய்ய போகிறோங்க. சிலர் வீட்டில் இதை முட்டை பொடிமாஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான இந்த முட்டை பொடிமாஸை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்குற டைமில் நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு அடிக்கனமான கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி 8-9 முட்டை சேர்க்க போகிறேன். அதற்கு உண்டான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 சிட்டிகை அளவுக்கு சீரகம் தாளிச்சிட்டு சீரகமும் நல்லா பொரிஞ்ச பிறகு நல்ல மெல்லிசாக 5 பச்சை மிளகாய் நீளமாக இருந்துச்சு, அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. 1 கைப்பிடி அளவுள்ள பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் தேவைக்கு சேர்த்துடலாம். பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் 2 இல்லை 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவு குவான்டிட்டி வேணும், நமக்கு முட்டை நிறைய வேணுமா இல்லை வெங்காயம் நிறைய வேணுமான்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கணும். மிதமான தீயில வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விடுங்க. பச்சை மணம் மாறணும், ஆனால் கலர் ஃபுல்லாக மாறாமல் பார்த்துக்கோங்க. ப்ரௌன் கலர் ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கி அந்த பச்சை மணம் மாறணுமே தவிர கலர் மாறாமல் இருந்துச்சுன்னா தான் கரெக்டான சுவையில் இருக்கும். தேவையான அளவு உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்குற மஞ்சள் தூளாக இருந்ததுன்னா இதில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுலாம். இது போல் ஒரு பக்குவம் வர வரைக்கும் கலந்துட்டு அடுத்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பொருட்களோட பச்சைவனம் நல்லாவே மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம முட்டை சேர்க்கணும். முட்டை சேர்க்கும் பொழுது முட்டையை நீங்கள் தனியாகவே ஒரு கப்பில் முன்னாடியே உடச்சி ஊற்றிடுங்க. இல்லை டேரெக்டாக ஒன்று உடச்சி ஊற்றுறதுக்கு உங்களுக்கு முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி 9 முட்டைன்னு நினைக்கிறேன். அதை உடச்சி ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருந்தேன். முட்டையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் முட்டை வேகட்டும். அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம திருப்பி விடலாம். முதலையே கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக வந்துடும். அதனால் முட்டை ஓரளவு வெந்த பிறகு இதே போல் லைட்டாக நீங்கள் கலச்சி விட்டீங்கன்னா முட்டையோட பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியும் இருக்கும். அந்த மஞ்சள் கருவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே நமக்கு ஒன்றோட ஒன்று சேர்ந்து கலந்து ரொம்ப பொடியாக இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இதே போல் லைட்டாக கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்பவும் இதே போல் கலந்து விடுங்க. இந்த ப்ராசஸ் 2 இல்லை 3 முறை செய்யும் பொழுது இந்த முட்டை நல்லாவே நமக்கு வெந்துடும். உப்போட டேஸ்ட்டு இந்த டைமில் பார்த்துக்கோங்க. மிளகுத்தூள் உங்களுக்கு பிடிக்கும்னா மிளகுத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகுத்தூள் இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன். இதுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு மூட வேணாம். இதே போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அதில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த ஈரப்பதம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் வச்சுருந்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். இது போல் ட்ரையாக வர சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கை நிறைய கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கலந்து விட்டு பரிமாறினாலே கரெக்டாக இருக்கும். உப்போட அளவு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, அதனால் ஒரு 2 சிட்டிகை அளவில் உப்பு இதில் சேர்த்து நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோம். இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே தட்டு போட்டு மூடாதீங்க. சூடாக சாப்பிட கொடுத்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆறின பிறகு தட்டு போட்டு மூடுங்க. டைரெக்டாக உடனே தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அதில் அப்படியே உள்ளே ஆவி விட்டு தண்ணி பட ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. உங்களுக்கு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி அதுக்கு பதிலாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே போல் குறைவான அளவு முட்டை தான் இருக்குது, ஆனால் நம்ம 5 பேர் 6 பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் தாராளமாக இதில் பூண்டும் வெங்காயமும் சேர்த்துட்டு சமைச்சிங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சைட் டிஷ் கிடச்சிடும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.